வணக்கம் மதுமிதாவின் காற்றுவழி நேயர்களே. இன்றைக்கு நாம் நினைவுரைகள் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கும் முக்கிய பிரமுகர் தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் பொறிஞர் கே லோகநாதன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா. ஐயா, பரம்பிக்குளம் ஆழியாறு அந்த நீர்த்தேக்க அணை திட்டம் இருக்கு இல்லையா, அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? நீங்க அந்த பணியில் எந்த வருஷத்துல இருந்து இருக்கிறீங்க? அது பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் கேரள அரசுக்கும் இடையே 1958 ஒப்பந்தம் போடப்பட்டது. இதோட மெயின் ஒப்பந்தம் என்னன்னாக்கா, மேற்கு நோக்கி பாய ஆறுகளை கிழக்கு நோக்கி பாசனத்திற்காக திருப்பி இரு மாநிலங்களும் பயன்பெறும் வகையில் செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த திசையை திருப்புறதுனால பிரச்சனை எதுவும் இருக்காது? இல்லை உட்காந்து இதனால வந்து இரு மாநிலங்களுக்குமே நல்லதொரு பயன். அதாவது நம்ம ஊரில் வந்து பாசன நிலங்கள் அதிகமாக இருக்குது, அவங்க ஊரில் பாசன நிலங்கள் அதிகம் இருக்குது. மின்சாரத்துக்கு அவங்க பெரும்பாலான இதை பயன்படுத்துகிறாங்க. இதனால் இப்போ அவங்களுக்கு மின்சாரம் அதிகமாக கிடைக்கும், நமக்கு வந்து பாசன வசதி நிறைய கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது வந்து நீங்கள் வந்து இப்போ அணைகள் கட்டி திருப்பதுனால வந்து விரயமாகும் நீர் வந்து நம்ம சேமிக்கப்படுகிறது. அதாவது மழை பெய்து வீணாக கடலில் கிடக்கிற தண்ணியை வந்து நம்ம இரு மாநிலங்களும் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? இது வந்து இப்போ காங்கிரஸ் பேரில் காமராஜர் ஐயா இருக்கிறப்ப இந்த திட்டம் அமைக்கப்பட்டது. சரிங்களா? இந்த இந்த அணைகள் கட்டினதுனால என்னன்னாக்கா, புவியீர்ப்பு விசையிலேயே தண்ணீர் அனைத்துமே கீழே கொண்டு வர்றாங்க. முதல்ல உயரமான இடத்துல இருந்து தண்ணீர் தாழ்வான இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. இதில் வந்து இப்போ மேலுள்ள அணை வந்து அப்பர் நீரார் அணை, அதுக்கு அடுத்தது வந்து கீழ்நீரார் அணை இருக்குது. இரண்டு அணைகளையும் சேர்த்து தண்ணீர் வந்து சோலையார் அணைக்கு வந்து சேரும். சோலையார் அணையிலேருந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா, இரண்டு பிரிவாக பிரிச்சிடுறாங்க. ஒன்று கேரளாவுக்கு தண்ணி திறந்து விடுற மாதிரி, இன்னொன்று வந்து பரங்குளத்துக்கு தண்ணி வர்ற மாதிரி. இப்போ சோலையார் அணை வந்து 165 அடி அதிகபட்ச உயரம். இப்போ 160 அடி உயரம் வந்தாலே நீங்கள் என்ன சொன்னால், தண்ணி வந்து இப்போ ரியர் சைடு வந்து நம்ம திறந்துக்கலாம். பின்பகுதியோட வந்து பரங்குளத்துக்கு தானாக வந்துடும். நம்ம ரெகுலேட்டர் ஃப்ளோ மாதிரி வச்சுருக்கோம். இங்கே சோலையாறு வந்து பரம்பிக்குளத்துக்கு வந்துடும். பரம்பிக்குளத்துலேருந்து ஒரு சுரங்கம் வெட்டி நம்ம அப்பர் பெருவாரிப்பள்ளம் தூணக்கடை வரையை கொண்டு வரோம். அங்கேருந்து ஒரு சுரங்கப்பாதை வழியாக சர்க்கார்பதிக்கு வந்துடுவோம். சர்க்கார்பதியிலேருந்து பவர் ஹவுஸ் இது பண்ணி 49.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சமவட்ட கால்வாய்னு ஒன்று கட்டிருக்கிறோம். உட்காந்து இது இப்போ எங்கேயெல்லாம் நமக்கு அதாவது மலையின் அடிவாரத்திலே வாய்க்கால் வெட்டி கொண்டு வந்திருக்கிறோம். வாய்க்கால் கொட்டிருக்கோம் எங்கேயெல்லாம் நம்ம வந்து நமக்கு அந்த மட்டம் கிடைக்கலையோ அந்த இடத்துலலாம் நம்ம டனல் அமைச்சிருக்கிறோம். டனல் அமைச்சு அது வழியாக தண்ணி எடுத்துகிட்டு போய் 49.2 கிலோமீட்டரில் போய் நம்ம இதுக்கு நம்ம திருமூர்த்தி அணைக்கு போய் நம்ம சேர்த்துறோம். அங்கேருந்து தான் பாசனம் அவங்க இது பண்ணுறோம். பாசனம் வந்து பரம்பிக்குளம் பிரதான கால்வாய்னு ஒன்று, உடுமலைப்பேட்டை கால்வாய் 2 கிணறு இருக்கு. எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, மொத்தமாக வந்து தண்ணீர் நம்மளோட கிடைக்கக்கூடிய தண்ணீர் அளவு 50.05 டிஎம்சி அளவீடு செஞ்சுருக்காங்க 2 மாநில அதிகாரிகள் சேர்ந்து. அதில் வந்து 19.55 டிஎம்சி வந்து கேரளாவுக்கும், மிச்சம் உள்ள 30.55 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் இதை எப்படி பிரிச்சுக்காங்கன்னா, 12.3 டிஎம்சி கேரளா சோலையாறில் பவர் ஹவுஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது. அதாவது நம்ம எப்படி கணக்குனா, நம்ம தமிழ்நாடு சோலையாறுலேருந்து திறந்து விடப்படுற தண்ணியும் கேரளா சோலையாருக்கும் தமிழ்நாடு சோலையாருக்கும் இடைப்பட்டு பெய்கிற மழையும் சேர்ந்து பவர் ஹவுஸில் வெளியில் போகிற தண்ணியை எடுத்துக்கிறோம் வருஷத்துக்கு. அதில் 2 இது இருக்குது. செப்டம்பர் 1ஆம் தேதியும் பிப்ரவரி 1ஆம் தேதியும் அவங்களுக்கு முழு அளவில் தண்ணி நிரப்பி கொடுக்கணும். 12.3 டிஎம்சி அதிகபட்சம் கொடுக்கணும். இது வந்து வாட்டர் லெவல் வந்து இது பண்ணும். 12.3க்கு மேலே அவங்க கேரளா தண்ணி உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதோ அவங்க பார்த்துக்கணும். அது தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ மழை காலத்துலேயோ இல்லைன்னா மழை அப்போ அதிகமான தண்ணி வரும், மழை இல்லாமல் வறட்சி சமயத்தில் தண்ணி குறைவாக இருக்கும். இந்த இதை எப்படி சமன்படுத்துவீங்க அங்கேயும் கேரளாவுக்கும்? நம்ம அது வந்து நீங்கள் கேரளாவுக்கு முதல்ல 19.55 டிஎம்சி கட்டாயம் கொடுத்து மிச்சம் உள்ளது போக தான் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம பெரும்பாலும் அப்படி என்ன பண்ணுறோன்னாக்கா, இரு மாநிலங்களும் சேர்ந்து ஒரு சமமாக பிரிச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பட்டு கேரளாவுக்கு முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது முதல்ல வந்து அணை கட்டுறதுக்கு முன்னாடியே என்னன்னாக்கா, இயற்கையாக போகிற தண்ணியை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் உள்ள தண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் லா பிரகாரம் வச்சுருக்கோம் உட்காந்து.
அதனால் வந்து அவங்களுக்கு 19.55 டிஎம்சி வந்து கட்டாயம் கொடுக்கணும். நம்ம அப்படி இல்லைனாலும் சரி பண்ணிக்குவோம், அடுத்த வாட்டி கொடுப்போம். இப்போ அங்கே அது ஒன்று 12.3 டிஎம்சினாக்கா மிச்சம் 7.2 டிஎம்சி வந்து ஆழியார் அணையிலேருந்து கொடுக்குவோம். உட்காந்து மணக்கடவுங்கிற இடத்துல இது பண்ணுற மாதிரி வருஷத்தில் அவங்களுக்கு ரிக்குயர்மெண்ட் பிரகாரம் உட்காந்து 7.25 டிஎம்சி அதை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உட்காந்து. இதனால் வந்து நமக்கு 2 ஸ்டேட்டுக்குமே நல்லது ஒரு பயன் உட்காந்து. அதாவது இப்போ வந்து இங்கே ஒரு பழனிசாமி கவுடர்னு ஒருத்தர் பழைய காலத்தில் பெரிய ஒரு இந்த எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி இருந்தவர் இந்த ஒரு திட்டத்தை அரசாங்கத்துக்கு முன்னெடுத்து சொல்லி அதை காமராஜர் இருக்கிறப்ப அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லி இந்த பசுமை புரட்சி திட்டத்தில் வந்து இதை ஒரு நல்லது ஒரு திட்டமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் ஒன்றுனாக்க இந்த நம்ம முல்லை பெரியார் மாதிரி நம்ம இத்தனை வருஷத்துக்கெல்லாம் கிடையாது. இது காலம் ஃபுல்லாக இந்த ஸ்கீம் இருக்கும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மழை பெய்கிற அளவுகளை பொறுத்து கூடுதலாக பெய்யுது கம்மியாக பொறுத்துன்னு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அக்ரிமெண்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். எப்படி பங்கு பிரிச்சுக்கிறதுன்னு ஒழிய இது காலகாலத்துக்கு இந்த ஸ்கீம் இருக்கும். இந்த இத்தனை வருஷத்துக்கெல்லாம் கிடையாது. இதனால் கேரளாவுக்கும் பயன், தமிழ்நாட்டுக்கும் பயன். 30 வருஷத்துக்கு அவங்க 58 1988 2018 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது ரெனியூவல் பண்ணணும். பட் நம்ம இன்னும் ரெனியூவல் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னாக்கா 2 கவர்மெண்ட்டும் வந்து ஒத்த கருத்துக்களை இது வரைக்கும் கொண்டு வரலங்கிறதுனால அப்படியே நீடிச்சிட்டு இருக்குது. இப்போ 30 வருஷம் இது நீங்கள் அக்ரிமெண்ட் மாத்துறது சரி, மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இல்லைன்னா முதல்ல இருக்கிறத விட 30 வருஷத்துக்கு பிறகு ஒரு புது பிரச்சனை வரும். அதையெல்லாம் எப்படி நீங்கள் அதுக்காக தான் இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் கேரளா கவர்மெண்ட்லேயும் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. கேஜிங்ஸ் டிவிஷன் அங்கே சிஇ, கேரளா சிஇ, அதே போல் இரிகேஷன் சிஇ இருக்கார். தமிழ்நாட்டில் லோக்கலில் இப்போ நம்ம ஊரில் சிஇ இருப்பார், கேஎஸ்பி சிஇ இருக்கார். இவங்க மெம்பர்ஸ் வருஷத்துக்கு 2 வாட்டி மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டு இந்த என்ன பிரச்சனை இருக்கோ தீர்த்துக்குவாங்க. ஒன்று அது இல்லாமல் வந்து மாநில லெவலில் ஒரு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ மெஷர்மெண்ட் 15 நாளைக்கு ஒரு வாட்டி வாட்டர் மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி வாட்டர் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கிறத இது பண்ணிக்குவாங்க. இப்போ கடலுக்கு அனுப்புற தண்ணியை அதை நிறுத்தி நாம பண்றோம் அப்படிங்கிறீங்க. வீணாக அங்க போய் கலக்கிற தண்ணியை நாம சமன்படுத்தி இங்க வச்சு உபயோகத்துக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு. மீதி தண்ணி கடல்ல கலக்குதா கொஞ்சம், அதாவது எக்ஸஸா வர்ற வாட்டர் கடலுக்கு போயிடும். அது இல்லாதது இங்க நம்மளால அணையில எவ்வளவு சேமிக்க முடியுதோ அந்த தண்ணியை பயன்படுத்துறோம். அது இல்லாதது கடலுக்கு போகணும். எக்ஸஸா போறது மழை ஃப்ளட் வந்து இப்போ இது ஓவர்ஃப்ளோ ஆகி போறது வேற ஒன்றும் பண்ண முடியாது, அது போயிடும். அணை கட்டினப்போ 58 அப்படிங்கிறீங்க. பொறியாளர் அப்படிங்கிற முறையில கேரளா அரசுலையும் அந்த பொறியாளர்களும் நீங்களும் பேசிக்கிறீங்க. ஆனா கட்டுனதுல இருக்கிற பிரச்சனைகள், கட்டுமான பிரச்சனைகள் அப்படி எதுவுமே வந்தது கட்டுமான பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டிக்குவாங்க, கேரளா கவர்மெண்ட் கேரளா கட்டிக்குவாங்க. நம்ம எப்படி இது பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட்ல ஒரு காஸ்ட் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி. கட்டுமானத்துக்கு வந்து ஏஜியில் எவ்வளோ இது வெரிஃபை பண்ணாங்களோ அதை வெரிஃபை பண்ணி அந்த பணத்தை கேரளா ஸ்டேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு போட்டுக்குவாங்க. மற்றபடி நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்குவோம். அதாவது தமிழ்நாடு பொறியாளர்களும் கேரளாவில் கேரளா பொறியாளர்களும் பார்த்துக்கிறாங்க. தமிழ்நாடு சரி தமிழ்நாடு, கேரளாவில் கேரளா பார்த்துக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இந்த தண்ணீரை பங்கிடுறதுக்காக ஜாயிண்ட் வாட்டர் ரெகுலேஷன் போர்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு அதிகாரிகளும் கேரளா அதிகாரிகளும் சேர்ந்து இணைந்து பணியாற்றி இதுவரும் இந்த சுமூகமாக தீர்த்து வச்சுருக்கோம். 2வது வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம கொடுக்குறோம் கேரளாவுக்கு, அவங்க வந்து இப்போ ரிசீவ் பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போ இங்கே வந்து முதல்ல தண்ணி வந்து கேரளாவுக்கு முதல்ல இன்சூர் பண்ணிட்டு தான் மிச்சம் உள்ள தண்ணியை தான் நம்ம பயன்படுத்தணும். பட் அதனால் வந்து இது பிரச்சனைகள் பெருசாக நம்ம ஏதாவது நம்ம இந்தியாவில் உள்ள இதில் வந்து நதிநீர் பிரச்சனைகளில் குறைவாக இருக்கிறதுனாக்க தமிழ்நாடு கேரளாவுக்கு இந்த இதில் போட்டதுலேருந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் நம்ம தண்ணி பிரிச்சுகள் இது வரைக்கும் வந்தது கிடையாது. 1. 2வது வந்து நம்ம அணைகள் வந்து இந்த தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் சேர்ந்தே இருக்குது. கேரளாவில் 3 அணைகள் இருக்குது. பறைப்புக்குளம் அணை, தூணக்கடவு, பெருவாரிக்குளம் அணை. இந்த 3 அணைகளும் கேரளாவில் கட்டியிருந்தாலும் தமிழ்நாடு பொறியாளர்கள் தான் அதை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த அணைகளை பராமரிக்கிறதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்காங்க. மழை காலத்தில் பார்க்கறதுக்கு தண்ணீர் வரத்தை பொறுத்து ஃப்ளட் சமயத்தில் வர்றதுக்கும் இதுக்கெல்லாம் நம்ம அதுக்குன்னு தனியாக 8 மணி நேரத்துக்கு ஒரு டியூட்டி போட்டு பார்த்துக்குறோம். அதிகமாக தண்ணி வந்துச்சு அப்படின்னாக்கா 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ரீடிங் எடுத்து அதை பார்த்துக்குவோம் உட்காந்து.
மழை காலத்தில் தண்ணி திறந்து விடுறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க எல்லாருக்கும் அதுக்கான அதிகாரிகள் குழு இருக்குது. கலெக்டரு, சீஃப் செக்ரட்டரி, நம்ம அமைச்சர், நம்ம லோக்கல் சீஃப் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் எல்லாருக்கும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒரு 10 அடிக்கு கீழே வர்றப்ப ஒவ்வொரு அணைக்கும் வந்து கம்பெனியாக ரூல்ஸ்ன்னு இருக்குது. மழை காலத்தில் எப்படி பராமரிக்கணும், எப்போ தண்ணி திறந்து விடணும், எவ்வளோ அடி வந்தாக்க யார் யாருக்கு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அதை பார்த்துக்கிறதுக்கும் தனியாக அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் ஒரு இது போட்டு ஒவ்வொரு இதுவும் போட்டு அதை பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க உட்காந்து. அந்த நீர்க்கசிவு எப்படி வர்றதுக்குன்னு தனியாக சிபேஜ் பார்க்கறதுக்குன்னு வீணாச்சஸ் வச்சுருக்கிறோம். அதை பார்த்து நாங்கள் ரீடிங் எடுத்து இது பண்ணிக்கிறோம் உட்காந்து. இதுக்கு எவ்வளவு, அதாவது அணைகள் பழுதாகுது அப்படின்னாக்கோ நீங்கள் மழை காலத்தில் அதிகமாக சிபேஜ் வச்சுனாக்கோ நார்மலோட அதிகமாகுதுன்னா அதுக்கு தகுந்த இதை எடுத்து எப்படி சரி பண்ணலான்னு சொல்லி உயரதையோடு இது பண்ணி அரசாங்கத்துக்கு மதிப்பீடு தயாரித்து இது பண்ணி சரி பண்ணிக்குவாங்க. எல்லாரும் இது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் கட்டண இதில் நல்ல தமிழ்நாடு கேரளாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகிற திட்டங்களில் இது ஒன்று. அதாவது கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இது வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமு இது ஒன்று. அதாவது அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு பெருந்தன்மையாக தண்ணி வந்து முழுமையாக கொடுக்கறதுனால தான். இப்போ மற்ற கர்நாடகாவில் கொடுக்குற மாதிரின்னு பிரச்சனை கிடையாது. முல்லை பெரியாறுல பிரச்சனை. முல்லை பெரியாறுல வந்து கேரளாவில் தண்ணி இன்டர்பேசிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நம்ம அப்படி இல்லை. அதாவது நார்மலாக இப்போ தண்ணி போகுது, கேட்ச்மெண்ட் ஏரியா மெயின் நம்மளோடது இல்லை, தண்ணி அங்கே போகிறத நம்ம இது பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து இப்போ அவங்க போகிற தண்ணி வந்துனாக்கா இயற்கையாக போகிற தண்ணியை தடுத்து 2 பேரும் பங்கிட்டுக்கிறோம். அதே மாதிரி காவிரி பிரச்சனையும் அதே தான். காவிரி பிரச்சனை வந்து இப்போ அது அங்கேருந்து கேரளாவிலேருந்து தண்ணி, இது கர்நாடகாவிலேருந்து தண்ணி வருது உட்காந்து நம்ம இது பண்ணோம் உட்காந்து. பட் அவன் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம், நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம் உட்காந்து. சிம்பிள் இது. நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கிறோம். பட்டு நீங்கள் கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் விளைநிலங்கள் அதிகம், கேரளாவில் விளைநிலங்கள் அதிகம். அவங்களுக்கு பவர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவைப்படும். அவங்களுக்கு மெயின் வந்து இந்த சாலக்குடி ஒன்று, இங்கே சித்தூர் ஒன்று, 2 ஏரியாவில் தான் அந்த இரிகேஷனுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க உட்காந்து. அதில் வந்து சித்தூர் ஏரியாவில் தான் இரிகேஷன் அதிகம், சாலக்குடியோட கம்மி தான். பவர் தான் அவங்களுக்கு மெயின் ஒன்று. அதோட வந்து 2வது அங்கே சலினேஸ்வரம் வாட்டர்னு ஒன்று, இந்த நார்மல் வாட்டரோட கடல் தண்ணி வந்ததுனால அந்த வாட்டர் வந்து உப்பு இதுவாக இருக்கும். நம்ம போகிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். உங்களுடைய இந்த பதவி காலத்தில் நீங்கள் ரிஸ்க்காக எதாவது எடுத்த, இல்லைன்னா ஏதாவது ஒரு தீர்வு செஞ்சு வச்ச ஏதாவது ஒரு நிகழ்வு? அதாவது நம்ம சவமட்டை கால்வாயில் வேலை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டனல்னு இருக்குது. அந்த டனல்குள்ளெல்லாம் ஃபுல்லாகவே மூடிடுச்சு. அப்போ தண்ணி சுத்தமாக போகாது. 2வது மழை காலத்தில் வந்து என்னன்னாக்கா அடிக்கடி பாறைகள் செஞ்சு வாய்க்காலுக்குள்ளே விழுந்துடும். இப்போ கொஞ்சம் நாங்கள் போகிறதுக்கெல்லாம் இது பண்ணோம். அப்போல்லாம் வந்து அதோட அந்த வெலாசிட்டி ரொம்ப அதிகம். நீங்கள் 1 மணி நேரம் கண்காணிக்கலனாக்கா கெனால் பிரிச் ஆகிடும். அப்போவே ராத்திரியே கெனாலில் இது பண்ணி நம்ம ஆளுங்கள்லாம் அங்கேயே இருப்பாங்க உட்காந்து பார்த்து இது பண்ணி. அப்போல்லாம் வந்து ஜேசிபி எல்லாம் உள்ளுக்கு இறங்குதுனாக்கா அதை நீங்கள் பாதை தனியாக போட்டு இது பண்ணுவோம் உட்காந்து. நீங்கள் அதில் என்னன்னாக்கா வெலாசிட்டியும் அதிகம், டனலுக்குள்ளே அடைச்சிக்கிச்சுனாக்கா உள்ளுக்கு போகிறதுக்கே இதுவாக. அப்போ ஒரு கண்காணிப்பாளர் இருந்தார், அவர் தான் எங்கள் டனலுக்குள்ளே கூப்பிட்டு போனார். உள்ளுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லெல்லாம் மூடி இருக்கும். இப்போல்லாம் போகிறாங்க, நீங்கள் உள்ளுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் அந்த இதுக்கு பாருங்க, இதெல்லாம் அந்த இதுவானது தான். போய் அப்படியே புண்ணானதான் இன்னும் சரியாக உட்காந்து. உள்ளே போகிறப்ப இந்த பசங்க இருக்காங்க, நமக்கு கூட வேலை செஞ்ச என்ன மாதிரி பசங்களை வந்து நம்ம பாராட்டணும். அந்த பசங்க தான் இந்த அருவாள், கத்தி, இதெல்லாம் பெட்ரோல் ஸ்லைட்டு, இந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு இந்த கம் பூட் போட்டு உள்ளுக்கு போவானுங்க. கீழே தடி குளிந்தீங்கன்னாக்கா என்ன ஆகுன்னு தெரியாது. அவனுங்க அந்த பாம்பு இது எல்லாம் இருக்கும், அதில் வெட்டி இது பண்ணி எடுத்து இது க்ளீன் பண்ணது வாழ்க்கையில் மறக்க முடியாது. 24 மணி நேரம் CE 2 மணிக்கு வருவார். நீங்கள் இந்த காண்ட்ரி கனாலில் வந்தாங்கன்னா புலி இருக்கும், பாம்பு இருக்கும், இறந்து போனவங்களாம் நேரம், பாம்பு கடிச்சு இறந்து போனவங்களாம் நிறையா இருக்கான். அப்போ வந்து இப்போ என்ஜினியர் தொழிலாளர் இருக்க இவங்களே இங்கேருந்து அங்கே சமைச்சு கொண்டு வருவாங்க, டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணது வாழ்க்கையில் ரொம்ப இது ஒன்று. இப்போ கொஞ்சம் இது இருக்குது. முன்னாடி அப்போ வந்து வேணால் லீக்கேஜ் ரொம்ப அதிகம். அதையெல்லாம் இப்போ திடீர்னு வாய்க்கால் உடஞ்சிருச்சுனாக்கா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ராத்திரி ஆளுங்களை கூப்பிட்டு வந்து 1 நாள் 2 நாள் இது பண்ணி பண்ணியிருக்கோம். நிறையா ஆளுங்கள் நம்ம தான் கூப்பிட்டு வரணும். இப்போ இருக்கிற மாதிரி கான்ட்ராக்ட் கிடையாது. யாராவது கூப்பிட்டு வந்து வேலை செஞ்சு அதை ரெடி பண்ணிடுவாங்க. அது வந்து உண்மையாலுமே எங்களால் நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் பார்த்தோன்னா திடீர்னு ராத்திரி அப்போ தான் வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் இங்கே ஆலியாருக்கு வந்த 97 எஸ்டிஓ வந்து என்ன சொன்னார்,
இப்போ வாய்க்கால் அங்கே லீக்கேஜ் வராமல் பணப்பள்ளம் போகணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இந்நேரத்துக்கு போனாக்கா ஜீப்பு கிடையாது, ரிப்பேர் ஆகி போச்சு. நம்ம இதுவும் கிடையாது, என்னதுங்க லாரியும் ரிப்பேராக இருக்குன்னா அப்புறம் கான்ட்ராக்டர் ஒருத்தனை பிடிச்சி அவர் 3 மணிக்கு போய் எஸ்யூ எழுப்பிட்டு வந்தார். அவர் என்ன செஞ்சார், தூங்குற மேலே தண்ணியை ஊற்றி விட்டார். தண்ணியோட விடிஞ்சு போச்சு எந்திரான்னு சொல்லி வண்டியை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வந்து பண்ணோம் உட்காந்து. ஃபஸ்ட்டு அதுதான். பழனியில் இருக்கார் அவர், முத்துசாமி எஸ்டிஓ உட்காந்து, அவர் தான் முதன்னு கூட்டிகிட்டு போனார். இந்த மாதிரி நிறையானது வாய்க்காலில் வேலை பார்த்தப்ப இறந்து போனவங்க நிறையா இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஒரே நாளில் 2 நாளில் வேலை பார்த்தவங்க இருக்காங்க. அந்த பசங்களெல்லாம் வந்து டனலுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் தண்ணிக்குள்ளே குதிக்கவே முடியாது. அந்த பசங்க அப்படியே மீன் நாத்தம் அப்படியே அடிக்கும் உட்காந்து. அதில் போய் வேலை செய்வானுங்க. அப்புறம் இங்கே மீன் பிடிக்கிறவங்க இந்த இதை எடுத்துகிட்டு போய் அதில் போய் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க உட்காந்து. இரவு பகலாக 24 மணி நேரம் வேலை பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாலுமே எங்களால் அந்த காட்டு கேனால் வந்து ஃபுல்லாகவே திக் ஃபாரஸ்ட், புலி இருக்கும், பாம்பு இருக்கும், என்ன இருக்குன்னே தெரியாது. இப்போ இருக்கிற மாதிரி அங்கே ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. சும்மா அந்த டார்ச் லைட்டு இல்லை நம்ம கார் வண்டி, அந்த ஜேசிபி வண்டி, அதில் இது பண்ணி நம்ம பார்த்து வேலை பார்த்துருக்குறோம் உட்காந்து. அப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வேலை பார்ப்பானுங்க. அது வந்து எங்களால் வந்து என்ன சொல்கிறது, மறக்கவே முடியாத சமயம் உட்காந்து. அதை இந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் அதை உடனே தீர்க்கணும் அப்படிங்கிறப்ப நேரடியாக போய் நின்று பண்ணுற அந்த ரிஸ்க் ஃபேக்டரை, அந்த நிகழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில இருந்து சொல்லுங்க சார், உங்கள் அனுபவத்தை. இந்த வாய்க்காலில் வேலை செய்கிறப்ப திடீர்னு இப்போ நல்லா ஹெவி ரெயின்ஃபால் பெய்யும், மழை பெய்கிறப்ப நீங்கள் எந்த சமயத்தில் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்வ் ஃபாரஸ்ட், நீங்கள் வெளியில் உள்ள ஆட்கள்லாம் அங்கே உள்ளுக்கு போக முடியாது. யார் போகணுன்னாலும் போக முடியாது. அந்த மாதிரி போகிறப்ப வாய்க்காலில் வந்து இப்போ ஃபுல்லாக இறங்கிருச்சுனாக்கா நீங்கள் இம்மிடியேட்டாக இது பண்ணி நீங்கள் பவர் ஹவுஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணி பவர் ஷட் டவுன் பண்ணணும். எலக்ட்ரிக்கலில் சொல்லி பவர் ஷட் டவுன் பண்ணணும். பவர் ஷட் டவுன் பண்ணால் தான் அந்த வாய்க்காலில் இருக்கும். இல்லைனா வாய்க்கால் வந்து உடஞ்சி போச்சுனாக்கா நீண்ட நாளைக்கு நம்ம தண்ணீர் கொடுக்க முடியாது. யாருக்கு? விவசாயிகளுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் இம்மிடியேட்டாக அதை பார்த்து பவர் ஹவுஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணணும் உட்காந்து. ரெண்டாவது, அங்கே காட்டுக்குள்ளே மலையில் வந்து நீங்கள் அங்கே கரண்ட்டு எதுவுமே இருக்காது. நீங்கள் போகிறதுலேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புலி இருக்கும், இந்த காட்டெருமை இருக்கும், பாம்புகள் இருக்கும். நீங்கள் காட்டெருமை வந்தால் கூட தெரிஞ்சு வரும், பாம்புகள் இருந்துச்சுன்னா தெரியாது. பட் அந்த இதுலேயும் நம்ம பசங்க வந்து ரொம்ப வேலை பார்ப்பாங்க உட்காந்து. பார்த்து உட்காந்து அந்த நின்றுச்சுனாக்கா நீங்கள் உடனடியாக இது பண்ணி 1 நாள் 2 நாள்லேயே அதை எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். அப்போ எல்லா அதிகாரிகளுமே சிஇஏ எல்லாருமே வந்துடுவாங்க, உடனடியாக பண்ணி அதை ரெடி பண்ணிக்கிறோம். அந்த டனலுக்குள்ளே அடைச்சிக்கிச்சுன்னா அதை விட அதிகமாக இருக்கும். முன்னாடி நாங்கள் வாய்க்கால் இது பண்ணுறப்ப நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த இதெல்லாம் போய் அடைச்சிக்க கூடாதுக்காக ஒரு கேட் மாதிரி போட்டோம். அது என்னாச்சு, அந்த கேட்டில் போய் மாட்டி அது பெருசாகிருச்சு. அடுத்த நாளே தூக்கிட்டோம். எல்லா டனலுக்கும் முன்னாடி அந்த அப்செக்ஷனுக்காக போட்டதில் வந்து நிறைய அடைச்சி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சு. அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்போ இந்த சிஏ என்ன சொன்னார், உடனடியாக அதை எடுத்துருங்கப்பான்னு எடுத்துகிட்டு இது பண்ணார் உட்காந்து. டனலுக்குள்ளே வேலை பார்த்தா தான் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான இது. அதாவது நீங்கள் கட்டினதுக்கப்புறம் வந்து உள்ளுக்கு யாரும் போனதே கிடையாது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னாக்கா நீங்கள் ஜீப்பு காரெல்லாம் நடந்து தான் போகணும். அப்போ கட்டினது வந்து இப்போ கட்டுமான தொழில், இப்போ உள்ள உயர்மட்ட கட்டுமான காங்கிரீட் கிடையாது, எல்லாமே கருங்கல்ல கட்டினது. கீழே விழுந்திருக்குனாக்க கீழே விழுவுறதுக்கு இருக்கும் உட்காந்து. அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதுதான் நம்ம ஆட்கள் மூலம் கொண்டு வரணும். இல்லைனாக்கா நம்ம ஜேசிபி இந்த மாதிரி வந்து தனியாக பாதை போட்டு தான் கொண்டு போய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து வெளியே எடுக்கணும் உட்காந்து. உள்ளுக்குருந்து கொண்டு வரது இருக்குன்னு அதில் உட்காந்து 24 மணி நேரம் வேலை பார்த்துருக்குறோம் உட்காந்து. 8 மணி நேரம் 8 மணி நேரம் இந்த சீரியல் சிட்டி டியூப் லைட் எல்லாம் கட்டி வேலை பார்த்துருக்குறோம். அதில் இந்த பாம்பு கடித்து இறந்தவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அங்கேயே சமைச்சு சாப்பாடு கொடுத்து ஆளுங்களை கூட்டி கொண்டே வச்சு இது பண்ணாங்க. அதாவது நம்ம கூட வேலை பார்த்த, அதாவது நான் வேலை பார்த்தாங்கிறத விட நம்ம கூட பணியாற்றிய இந்த கீழே இருக்கிறவங்கள மறக்க முடியாதுங்களாது. டிரைவர், இந்த தினக்கூலி பணியாளர்கள், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஒரு சிரமமான காலத்தில் அவங்க வேலை பார்த்ததுங்கிறது ரொம்ப தெரியும். அதாவது நீங்கள் இந்த உத்தரகாண்ட்லாம் மழை பெய்ந்து ரோடு மூடுற மாதிரி இந்த வாய்க்கால் முடியும். சில சமயம் வந்து என்ன செய்வாங்க, வாய்க்காலில் வந்து என்ன சில பேர் வந்து குளிக்கிறேன்னு சொல்லி தெரியாமல் குளிச்சு இறந்து போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இறந்து போயிட்டாங்க, யானையே விழுந்து அடிச்சுட்டு போயிடும். அதாவது இந்த தண்ணி வந்து 7 feet per second வெலாசிட்டி இருக்கும். 14 அடி அகலம் இருக்கும். கீழே 10 12 அடி 14 அடி உயரம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் யாராச்சும் தவறி விழுந்தாங்கனாக்கா அவ்வளோதான்.
ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் யார் விழுந்தாலுமே ஒன்று நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான். அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க, அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. அந்த இது வெட்டுறதுக்கு, இந்த ராத்திரியில் போகிறதுக்கெல்லாம் அந்த பசங்க எந்நேரமாக இருந்தாலும் அங்கே தூரத்துலேயே யானை வருதுனாக்க இங்கேருந்தே அந்த வாசத்தை வச்சே சொல்லிடுவோம், யானை வருதுங்க அப்படின்னு சொல்லி. அதுவேளை பாம்பு இதுனாலும் சரி, அந்த பசங்க உண்மையாலுமே அந்த எவ்வளவு மழை பெஞ்சாலுமே ரெயின் கோட்டு. நாங்கள் இப்போ தான் இவ்வளோ வசதி. நான் 97லலாம் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. உட்காந்து அப்போ அந்த பசங்க தான் எங்களுக்கு உதவியாக இருப்பானுங்க. அவனுங்க தான் கூட்டிகிட்டு போவானுங்க, இந்த தீப்பந்தத்தை கூட்டிகிட்டு போவானுங்க. நீங்கள் காட்டுக்கான போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உட்காந்து 49.2 கிலோமீட்டரில் இப்போனாச்சும் சரி. அப்போ அதை இனிஷியலாக வெட்டுறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறது என்னால் நினச்சே பார்க்க முடியல. இப்போ இருக்கிற நம்ம மாடல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இந்த சாதாரண டம்பி லெவல் வச்சே அந்த இது வச்சே இருக்காங்க. இப்போ நீங்கள் நார்மலில் ஒரு டனல் இருக்குது 4.92 கிலோமீட்டர். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். அவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாடு பொறியாளர்கள் வேலை பார்த்துருக்காங்க. அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அந்த சைடுலேருந்து எவ்வளோ எடுத்துகிட்டு இந்த சைடு இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக இங்கேருந்து பார்த்தாலே அந்த சைடு வட்டம் இல்லாமல் 4.8 ஸ்ட்ரெயிட் டனல். நீங்கள் மலைக்கு கீழே குடஞ்சி போகிறது பெருசு இல்லை, அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த சமமட்ட கால்வாயே வந்து ஒரு அதிசயம் தான் சொல்லுவேன் நான். அதாவது வந்து எங்கேயோ மலைக்கு கீழேயே அடிவாரத்திலேயே தண்ணீர் கொண்டு போயிருக்காங்க. எங்கேயெல்லாம் அதோட மட்டம் கிடைக்கலையோ அந்த இடத்துலலாம் மலையை குடஞ்சி லெவல் பண்ணிக்கிறாங்க. ஒரு இடத்துலனாக்கா ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, அக்வாடக்ட் மாதிரி ஒன்று போட்டு அதில் தண்ணி எடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் வந்து நான் சமமட்ட காலையில் வேலை பார்த்தேன்னா வாழ்க்கையில் வேலை பார்த்ததுலே ரொம்ப மகிழ்ச்சியும் உயர்வாகவும் நினைக்கிறேன். என்னோட பெரிய இதுனாக்கா ஆலியாரில் மட்டுமே நான் வந்து 12 வருடங்களாக உதவி செயற்பாடுகளில் எஸ்டிஓவாக வேலை பார்த்துருக்கேன். இந்த பிஏபியில் மேக்ஸிமம் அந்த ஹில்ஸில் எல்லாத்துமே வேலை பார்த்துருக்கேன். சோலையாறு, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆலியாறு இதெல்லாம் எல்லாமே வேலை பார்த்துருக்கேன். மொத்த அணை திட்டத்திலையும் இது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. எல்லா அணைகளும் பிஏபி அணைங்கிறதே இது ஒன்று. பெரிய அணைனாக்கா பரம்பிக்குளம் அணை. ஏன்னா ஒவ்வொரு அணையும் நல்லா இருக்கும். சோலையாறுலையும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக ஒரு 6 மாதத்துக்கு நல்ல மழை இருக்கும். மழைனாக்கா நீங்கள் அப்பர் நீரெல்லாம் போனீங்கன்னாக்கா அந்த அட்டைக்கடின்னு ஒன்று இருக்கு, அது டக்குன்னு வரதே தெரியாது. ஆனால் பசங்க அதுலேயும் வேலை செய்வானுங்க. நம்ம வேலை செய்யறது அந்த பசங்க வேலை செய்வாங்க. அதாவது நீங்கள் ஒரு எவ்வளோ கருத்து வேறுபாடு இருந்தாலும் பசங்க இந்த தினக்கூலி பணியாளர்கள், இந்த பெர்மனன்ட் ஸ்டாஃப் இருக்காங்களே, அவங்களோட இது பணி வந்து உண்மையாலுமே மறக்க முடியாதது. நமக்கு வந்து கிஃப்ட்னு தான் சொல்கிறது. பொறியாளர்கள் ஒரு இருந்தாலும் அவங்க வந்து ஷட்டர் தூக்குறதாகட்டும், இந்த பீரியாடிக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதாகட்டும், இந்த கீழே போயிட்டு வரதாகட்டும். சோலையாரெல்லாம் வந்து ஒரு ஃபுல்லாக கீழே இறங்கும், அடிமட்டம் வரைக்கும் வரும். இறங்கி நினைக்கும் போய் அந்த வாட்டர் சாம்பிள் எடுத்துகிட்டு வரும். ஏரியாங்களே ஒரு பெருசு ஃபுல்லாக இருக்காங்க. இந்த காட்டுங்கெல்லாம் நைட்டில் இருப்பானுங்க. அதாவது மலைவாழ் மக்கள் இருக்காங்களே, அந்த டைப்ஸ் வந்து நைட்டில் போய் அங்கே இருடா தண்ணி இருக்குனாக்க அப்படியே இருப்போம். ஒரு சின்ன ஒரு இதில் மேலே மாதிரி குடிசை கட்டிட்டு அதிலே படுத்து தண்ணி வருது போகுது கூட வருது அப்படி வர்றதை எடுத்து விடக்கு இருக்கும். நீ அவங்கெல்லாம் வந்து நிறையான பேர் வேலையெல்லாம் போயிட்டாங்கனாலும் பட் அவங்கெல்லாம் இருந்ததுனால தான் இந்த அணை இருக்குது. இந்த தமிழ்நாடு பொறியாளர்கள் நீங்கள் 1957 கட்டினது இது வரைக்கும் எந்த ஒரு அணையும் வந்து ஒரு சின்ன பிரச்சனையை கூட சந்திச்சிருக்கு. நம்ம பிஏபியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நம்ம அணையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது வந்ததில்லை. அதுக்கு பொறியாளர்களோட ஈடுபாடும் தொழிலாளர்களோட ஆர்வமும் தான் காரணம். எல்லாரும் ஒரு ஈடுபாட்டோட வேலை செய்யறதுனால தான். நம்ம உட்காந்து சீப்பேஜ் வருதுனாக்கா கூடுதலாக இருந்தால் டக்குன்னு உடனே சொல்லுவோம் உட்காந்து, சார் வருது சார்னா என்ன ஏதுன்னு சொல்லி உடனடியாக ஒருங்கிணைப்பு குழுன்னு, அதாவது நம்ம கண்காணிப்பு குழு வச்சு எல்லாத்தையும் பார்த்துறாங்க, நம்ம இது பண்ணிக்கிறாங்க. அதே போல் தான் மழைக்காலங்கள்லையும் சரி, அணை தண்ணி நிறைய வர்றப்பவும் சரி, அதை கண்காணிக்கிறதுக்கு நம்ம பொறியாளர்கள் நல்லா ஈடுபாடாக இது பண்ணி நல்லா பண்ணுறாங்க. உங்கள் பணிக்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் மகிழ்வாகவும் செஞ்ச ஏதாவது ஒரு பணியை சொல்லுங்க. அனைத்து பணிகளுமே இதுதான் உட்காந்து. பட் ஆனால் காற்றுக்கனால வேலை பார்த்ததும் சரி, சோலையாரணையில் வேலை பார்த்ததும் சரி மகிழ்ச்சியானது. அதாவது நான் அந்த காற்றுக்கனால 3 தடவை வேலை பார்த்துருக்கேன். அதாவது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நிறைய சீப்பேஜ் வந்தப்போ இந்த சின்ன சின்ன வேலைகளை ராத்திரி பகலாக ஒரு நாள் ராத்திரி வந்து வேலை பார்த்தது இருக்குது. அப்புறம் ஒரு WRCPயில் வாட்டர் ரிசோர்ஸ் கன்சர்வ் பாருங்க, அப்போ ஒரு வேலை பார்த்தோம், அதுலேயே இருந்திருக்கேன். அது முடிஞ்சு அந்த இது ஃபெயிலியர் உடனே திரும்ப ஒரு 240 கொடுத்து புதுசாக பிஎஸ்டி காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் டிசைன் வாங்கி அதை பண்ணாங்க, அதுலேயும் இருந்திருக்கேன் நான். இது நான் வந்து நானாக விரும்பி வந்தேனா இல்லை அது தானாக அமைஞ்சதான்னு தெரியாது. ஆனால் அனைத்து இதுலேயும் வேலை பார்த்துருக்கிறேன். மனசு வந்து ரொம்ப திருப்தியாக, அதாவது
நான் செய்த பணி இன்னைக்கு பார்த்தோன்னா அன்றைக்கி சிஇ முத்துசாமி பேசினார், லோடாவில் நீங்கள் செஞ்ச இடத்துல நல்லா இருக்குதுங்கன்னாரு. அவர்கிட்ட கேட்குறப்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது நம்ம வேலை செஞ்சு போயிட்டோம், ஒருத்தர் நம்ம கூட வேலை பார்த்தவர் வந்து நீங்கள் செஞ்ச இடம்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறப்ப ஒரு உண்மையாலுமே ஒரு சந்தோஷமாக இருக்குது. உட்காந்து எவனா வந்து செஞ்சான் இப்படி காணாமல் போச்சுங்கிறத விட, அதாவது இந்த சமமட்ட கால்வாய் அவங்க அந்த காலத்தில் டிசைன் பண்ணவங்களும் சரி இப்போ இருக்கும் சரி உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு சிந்திச்சு செயலாற்றிருக்காங்க. இவ்வளவு இந்த கம்ப்யூட்டர் கிடையாது, இது கிடையாது, வெறும் கையிலே கால்குலேஷன் போட்டு அந்த இதை பாதையை கண்டுபிடிச்சி பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெருசு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த பாதையை கண்டுபிடிக்காவே இந்த ட்ரைபல்ஸும் அப்பவும் போயிருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான், அந்த ட்ரைபல்ஸை முன்னாடி போட்டு பணத்தை கொஞ்சம் வேசி அடிக்கிறது, அதை பொருட்களுக்காக வெட்டி 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 போயிட்டு முன்னாடி வெட்டி வெட்டி அதே கொண்டு வந்து அந்த பாதையில் தண்ணி எப்படி கொண்டு போகலான்னு அந்த லெவல் எடுத்து வந்திருக்காங்களே அந்த காலத்தில். இப்போ ஈஸி, அந்த காலத்தில் அவங்க வந்து அந்த பாதையை அந்த எந்த வழியாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி டிசைன் பண்ணி பண்ண பொறியாளர்கள் உண்மையாலுமே வெரி பெஸ்ட். அதாவது அந்த காலத்தில் பிஏபியில் வேலை செய்யாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையாலுமே அந்த லெவல் எடுத்தவங்க, அந்த டப்பி லெவல் வச்சு எடுத்தவங்க இது பண்ணாங்க. அன்னைக்கு கட்டினது இன்றைக்கும் நல்லாயிருக்கு. அந்த கட்டுமானத்தை வந்து இந்த இவ்வளவு இது கம்ப்யூட்டர் கிடையாது, இவ்வளவு இது கிடையாது, அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அந்த ஒரு ஸ்கீம்னாலாம் இன்னும் சரி இந்த பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம் இந்த ஏரியாவெல்லாம் இன்னும் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம் தான். அது இல்லைனாக்கா இந்நேரம் ஆனமலை மட்டும்தான் பெருசாகும், அது ஒரு மாற்றம் கிடையாது. ஆனமலை மட்டும்தான் பெருசாக இருந்திருக்கும். உடல்பாட்டையெல்லாம் யாருமே மனுஷனே இருந்திருக்க மாட்டான். பொள்ளாச்சியில் தண்ணியே இருக்காது. நீங்கள் இங்கே எவ்வளோ மழை நிறையா பெய்யும், பட் இந்த நீர்த்தேக்கங்கள் அமைஞ்சதுனால தான் இன்றைக்கி நமக்கு எல்லா மக்களும் இதுவாக இருக்கிறாங்க. ஆலியார் ரிவரும் அப்படியே தண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம இவ்வளோ இதுதாங்க இன்றைக்கி யாருக்கும் பஞ்சம் வந்தது இல்லையே. இப்போ பழைய ஒருத்தர் கேட்டிருக்கிறார், 40 நாள் தொடாமல் மழை பெஞ்சது இருக்குங்கிறார் வயசானவர். 40 நாள் விடாமல் மழை பெய்யுங்க அப்படிங்கிறார். இதே ஆலியார் நினச்சது. இப்போ இந்த ஆலியாரில் வேலை செஞ்சவர் ஒருத்தருக்கு லஸ்கர் சொன்னார், கட்டுறப்ப அங்கே அந்த மேலே அப்பரழியார் காடம்பாறை அதுலேருந்து அப்போ தண்ணி அடிச்சுட்டு வந்தால் அப்படி கீழே குடிசை போட்டு தங்கியிருந்த தொலை அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாங்க. 150 பேர் 160 பேர் ஃப்ளாஷ் ஃப்ளட்டில். நீங்கள் அவங்கெல்லாம் வந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்ததுனால இன்னைக்கு இப்படி இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ மிஷினரி வந்துருச்சு, நம்மளுக்கு இவ்வளோ பேர் ஆள் தேவைப்படுறது. அன்னைக்கு எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு அதை கல்லெல்லாம் மனிதர்கள் தான் தூக்கிட்டு போகணும் லோடு பார்த்தது, வேலை பார்த்தது எல்லாம் அந்த இது எல்லாத்தையும் இன்னும் அந்த இதை இன்னைக்குள்ளே பேக்கிங் தர. அன்னைக்கு அவ்வளவு ஒரு இடத்துல கூட கேப் இருக்காது. உடச்சி பார்த்தீங்கன்னா அந்த மாற்றோட நல்லா இருக்கும். அவ்வளோ பெரிய கல் இது நேரம் இவ்வளோ ஒதுக்கி இவ்வளோ விரிவாக உங்களுடைய பணிகளை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் கேட்கறதுக்கு இருந்தாலும் இந்த இதை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நீர்வளத்துறை அதை கடந்து இப்போ ஒரு சின்னதா ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு கேள்வி கேட்டா என்ன தோணுதோ டக் டக் டக்குன்னு சொல்லுங்க. ஒரு வரியில எப்பவுமே அதுல நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்க இதை மாத்துறதுக்கு பொழுதுபோக்குன்னு எப்பவாவது உங்களுக்கு நேரம் இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா அது எதுவாக இருந்தது உங்க பணித்திட்டத்தை கடந்து? பொழுதுபோக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது தான். சாயந்தரம் வேலை முடிஞ்சிச்சுனாக்கா அப்புறம் நம்ம வேலையாளங்களாம் வருவாங்க, அன்றைக்கி என்ன வேலை நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது நீர்ப்பணி திட்டம் தான். பொழுதை போக்குறதுக்கு உண்டான நேரம் நமக்கு இருக்காது. பொழுதுபோக்குன்னு நான் கேட்கறது வந்து ரசனை சார்ந்து வேற ஏதாவது புத்தகங்கள், இசை, வேற ஏதாவது அப்படி ஏதாவது இதை கடந்து வேற ஏதாவது? இசை தான் இருக்கும் கேட்போம், வேற என்ன கேட்போம். அந்த காலத்துல அவ்வளவு கிடையாது. சரி, பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பழைய பாடல்கள் தான் எனக்கு இப்பவும் சொல்றேன்னா அந்த ஆலியார்ல எடுத்த அந்த காதலிக்க நேரமில்லை பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது இன்னைக்கும் இல்ல பாட்டு வேண்டாம் இல்ல நான் சொல்றேன். அதாவது காதலிக்க நேரமில்லை படம் பாக்குறப்பெல்லாம் எனக்கு இந்த ஆலியார்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல எடுத்திருப்பாங்க. இந்த சமமட்ட கால்வாய் இது எல்லாமே இந்த இது எல்லாமே அது பார்க்குறப்ப எத்தனை தடவை பார்த்தாலுமே எனக்கு இங்கே பணிபுரிந்த காலம் மட்டும் இல்லை, அந்த ஒரு படத்தை பார்க்கறதுக்கு எப்போ பார்த்தாலுமே இன்பம் வந்து மன நிறைவாக இருக்கும். அது என்னையும் அறியாமல் ஒரு ஈடுபாடாக பார்ப்போம். எங்களுக்கும் அதுதான் பிடிக்கும் அந்த படம் பார்க்கறதுக்கு. பிடிச்ச உணவுப் பொருள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உணவுப் பொருள்னாக்க இங்கே ஃபிஷ் தான் பிடிக்குங்க. ஃபிஷ்னா இங்கே ஃபிஷ் கட்லன்னு ஒன்று செய்வாங்க ஆலியாரில். இப்போ நாங்கள் அதை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கெல்லாம் சமையல்காரங்க இருந்தாங்க. எங்ககிட்ட ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னாக்கா நம்ம டேம்லேயே எல்லாத்துக்குமே ஆள் இருப்பான். அதாவது வந்து நீங்கள் எல்லா வேலைக்குமே, அதாவது நான் சொல்கிறேன் சமைக்கிறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் புதைக்கிறதுக்கு கூட ஆள் இருக்கான் நம்மகிட்ட. இங்கே உள்ள ஆளுங்க எல்லாம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இது பண்ணுவாங்க, டெத்துனாலும் அந்த பசங்களாம் செஞ்சுருவாங்க, ஒரு இதுனாலும் சரி எல்லாமே அந்த பசங்க செய்வாங்க. A to Z சர்வீசஸ் சொல்ல மாதிரிங்களா
அதனால டேம் இந்த வேலையானாலும் பக்கம் சரி, ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, பந்தல் போகிறதாகட்டும், பைப் லைன் போகிறதாகட்டும், அத்தனை வேலையுமே அங்கே செஞ்சிருவாங்க. நீங்க இந்த இடத்துலயே இருக்கிறதுனால இங்க வனப்பகுதிகளில் இருக்கிற விலங்குகள், பறவைகள், விலங்குகள்ல எந்த விலங்கு பிடிக்கும், பறவைகள்ல இது எந்த குரங்கு இங்கே நல்லா இருக்கும். 2-3 வகை குரங்குகள் இருக்கு. அதாவது இந்த வால்பறவைகள்லாம் அந்த சிங்கவால் குரங்குன்னு இருக்குது, வெளியில் அது கிடைக்காது. அது பறவைகள் வந்து இப்போ இருவாச்சி பறவைன்னு ஒன்று இங்கே இருக்கும், அது ஒன்று வரும், இங்கே அது ஒன்று. புலி அடிக்கடி பார்த்துருக்கேன் நான். பட் நீங்கள் இந்த 17.4 போனீங்கன்னா சாயந்தரம் எல்லா குரங்கும் ஒரே மரத்தில் வந்து இந்த சைடு வந்து இருக்காங்க. அந்த காட்டுக்கனால் நீங்கள் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, இங்கேருந்து அது தாவும் சுற்றிலிருந்து இது வரைக்கும். அது ஒரு இது இருக்குது. இப்போ யானைகள் நிறையா பார்த்துருக்குறேன். போகிறப்ப குறுக்காலே பார்த்துருக்கோம் உட்காந்து இந்த இதுக்கிட்டவும். இத்தனை வருடம் உங்க இதுல எந்த இடத்துக்கு போனா இங்க நல்லா இருக்கு, கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது தோணி இருக்குதா? அது எந்த இடம்? எந்த இடம்னாக்கா நம்ம உட்காந்து இந்த சின்ன கல்லாக போனால் நல்லா இருக்கும். போனால் அமைதியாக இருக்கும். ஃபாரஸ்ட்டில் ஹெவி ரெயின்ஃபால் தமிழ்நாடு ஸ்டேட். அங்கே வந்து யானைகள் நைட்டு வந்துடும், யாரும் மனுஷங்க வர மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருப்போம். அமைதியாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரி, இப்போ இதை முடிச்சுட்டோம். உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனாலும் இன்னைக்கு இதோட முடிக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம நேயர்களுக்காக இந்த அணை திட்டம் பற்றி, இல்லைன்னா இந்த பொறியாளர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதப்போ நீங்க பேசினதை கடந்து ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. பொறியாளர்கள் எப்பவுமே ஈடுபாடாக தான் இருக்காங்க. மற்றபடி அவங்க செயல்பாடுகள் வந்து என்ன சுதந்திரமாக செயல்பட விட்டிங்கனாக்கா நல்லா வேலை செய்வாங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவங்கள சுதந்திரமாக, அதாவது நீங்கள் கண்காணிக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை கொடுத்தனாக்க கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் எப்படி இருக்குன்னாக்கா எல்லாமே அதிகாரிகள் கையில் இருந்துச்சு, நல்லா வேலை பார்த்தாங்க. இப்போ உள்ள மாற்றத்தில் கிடையாது, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ நம்மளால் வந்து இண்டிவிஜுவலாக முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்காங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளோ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்த ஒன்றே எடுத்து செய்ய முடியாது. அது ஒன்று, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. கம்யூனிகேஷன் அதிகமாகிடுச்சு. அப்போ கம்யூனிகேஷன் இல்லைனாலும் சிறப்பாக செயல்பட்டாங்க. இப்போ கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதிகமாக வந்திருக்கு. அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, முழுமையான மனநிறைவோடு பணியாற்றுவதற்கு முடியவில்லை என்பது என் கருத்து. அவ்வளோ. சரி சார், இவ்வளோ நேரம் ஒதுக்கி நம்ம நேயர்களுக்காக கொடுத்ததற்காக, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மனம் நிறைந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.